ஏன் போட்டியிடல அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட விளக்கம் கேட்கிறவன் எவனும் ஒரு ஆள் கூட அவர் போட்டியிடாமல் போனதற்கு எது காரணம் என்று திமுகவிடம் யாரும் கேட்கவில்லை. திமுக தலைவருக்கு கேட்க வேண்டியதானே? பத்திரிகையாளர்களை பார்த்து நான் கேட்கிறேன். எல்லா அரசியல் கட்சிக்குள்ள பிரச்சனைக்கும் திருமாவளவன் தான் பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறார். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து வைக்கிறார். ஏர்போர்ட்ல இறங்கினாலும் சொல்லிட்டாங்க, ஹோட்டல்ல இருந்து வெளியே வந்தா நீட்டுறாங்க, இப்ப விடுதலை களத்துல இருந்து வெளியே வந்தா நீட்டுறாங்க. ரொம்ப ஈஸியா அக்சஸ் பண்ண முடியுதுல்ல. அது மட்டும் கிடையாது, திருமாவளவன் வாயில இருந்து எதையாவது கொடுக்கணும், எதையாவது வாங்கணும், எதையாவது சொல்ல வைக்கணும். அதை வச்சுட்டு ஏதாவது டிபேட்டுக்கு தலைப்பு எடுத்துக்கணும். ஒரு டிபேட் நடத்தணும், அது கட்டாயமாயி போச்சு. தலைப்பு இன்னைக்கு என்ன தலைப்பு வைக்கிறது போது அவனுக்கு ஒன்னும் தலைப்பு கிடைக்கல. அப்ப திருமாவளவன் கேள்வி கேளு, அவர் என்ன பதில் சொல்றாருன்னு பார்ப்போம். அந்த தலைப்புல இருந்து ஒரு டிபேட்டுக்கு ஒரு தலைப்பு, அந்த பதில இருந்து இப்படிதான் இன்னைக்கு அரசியல் போயிட்டு. யாராவது ஏன் திருமாவளவன் காட்டுமன்னார் கோவிலில் போட்டியிட விரும்பிய நிலையில் அவரை போட்டியிட வேண்டாம் என்று சொன்னதற்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா என்று திமுக தலைவரிடத்திலோ அல்லது அந்த கட்சியினுடைய மூத்த தலைவரிடத்திலோ இதுவரையில் எந்த ஊடகவியலாளராவது கேள்வி எழுப்பியிருக்கிறார்களா? சிட்டிங் எம்எல்ஏவுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல? இதை திருப்பி வைக்கலாம். திமுகவோட 60 பேர் சிட்டிங் எம்எல்ஏவுக்கு சீட்டு கொடுக்கல, நான் 3 பேருக்கு தான் தரல. திமுகவோட மட்டும் 60 பேருக்கு சிட்டிங் எம்எல்ஏவுக்கு சீட்டு கொடுக்கல. யாராவது போய் திமுகவுல நீங்க ஏங்க 60 பேருக்கு சீட்டு கொடுக்காம விட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்டுருக்காங்களா? நமக்கு கிடைக்கிறதே மொத்தம் 6, 8. பெரிய கூட்டணி, மெகா கூட்டணி ஷேர் பண்ணும்போது குறைவா வருது. அதுல 2 தொகுதி பொது தொகுதி, அந்த 2 தொகுதியில நின்னவங்களே மறுபடியும் நிக்கணுமாங்கிற கேள்வி மறுபடியும் வருது. அதனால மாற்றி போடுறதுங்கிற கட்டாயம் நமக்கு வருது. இது ஒரு தலைமைக்கு வர கிரைசிஸ், ஒரு நெருக்கடி. மிச்சம் இருக்கிற 6 தொகுதி, இந்த 6 தொகுதியில எத்தனை பேருக்கு போட்டி கொடுக்க முடியும்? ஒரு தொகுதிக்கு 10 பேர், 12 பேர். தந்தாலே தந்தபடி என்று வற்புறுத்துகிற போது நான் துணிஞ்சு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாலும், அப்ப எடுத்த பிறகு இவருக்கு ஏன் கொடுக்கல, அவருக்கு ஏன் கொடுக்கல, இதை பத்திரிகையாளர் வந்து நம்மகிட்ட கேள்வி கேட்கிறார். இது ஒரு தலைமைக்குள்ள சுதந்திரம், ஒரு கட்சியின் தலைவருக்குள்ள சுதந்திரம். இந்த கட்சிக்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகளை, எப்படிப்பட்ட வேட்பாளர்களுக்கு தர வேண்டும் என்று முடிவெடுக்கிற அதிகாரம் ஒரு தலைவருக்கு இருந்தால்தான் அந்த தலைவரால் சுதந்திரமாக திட்டமிட முடியும், இயக்கத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த முடியும். ஆனால் இந்த நாள் வரையில் எலெக்ஷன் வந்து எப்போ வேட்பாளர் தேர்வு நான் எப்ப அறிவிச்சேன், இன்னைய வரையிலும் ஒரு வார பத்திரிகை வெளிப்படையாக பேசுவதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் ஜூனியர் கிடையாது. இன்னொரு நாளேடு தினமலர் தினந்தோறும் எழுதிட்டு வர்றாங்க, கட்சி உடைய போது அவங்க வெளியே போக போறாங்க, இவங்க கட்சியை புது கட்சி தொடக்க போறாங்க. அதிமுகவிலிருந்து 6 பேர் வெளியே வந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அங்கே உட்கட்சி முரண்கள் இருக்கின்றன. அதிமுகவை பற்றி எவரும் பேசவில்லை. ஏன் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள், வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் பதவியை தூக்கி எறிந்து விட்டு வெளியே வருகிறார்கள்? அப்படி என்ன உள்ளே நடக்கிறது? எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையே நடக்கிற பிரச்சனை தான் என்ன? யாராவது டிபேட் கேட்கிறீங்களா? கேள்வி எழுப்புறீங்களா? அவங்க ஏன் வெளியே வந்தாங்க எடப்பாடி பழனிசாமி கேட்காம என்கிட்ட வந்து கேட்கிறாங்க. மலைகிரி அந்த 6 பேர் வெளியே வந்துட்டாங்க, உங்க கருத்து என்ன? அங்கதானே போய் கேட்கணும். அதுதானே நியாயம். ஏங்க உங்க கட்சியில இருந்து 6 பேர் வெளியே வந்துட்டாங்களா, உங்களுக்கு அவங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டா ஒரே நாள்ல ஒரு பதிவு சொல்லிட்டு போறாங்க. நான் எங்க போய் நின்னாலும் அந்த 6 பேர் வெளியே வந்துட்டாங்களே, உடனே நான் ஏதாவது நியாயமா பதில் சொல்லணும்னு, அது நல்லது இல்லைங்க, அது ஆரோக்கியமானது இல்லைங்கன்னு சொன்னா இவர் இன்னும் தாவேக்காவுக்கு செக் வைக்கிறாரு.
இவரு தமிழக வெற்றி கழகத்துக்கு செக் வைக்கிறாரு. டிபேட் அப்படியே டைவர்ட் பண்றான். இதுக்கு பேர் தான் திரிபுவாதம். பிரச்சனையை திசை திருப்புவது, உண்மையை மறைத்து பேசுவது, பிரச்சனை இல்லாத பிரச்சனையை பேசுவது. உண்மையிலே அதிமுகவிடம் போய் கேட்க வேண்டும். ஏன் வெற்றி பெற்றவர்கள் ராஜினாமா பண்ணணும்? திரும்ப திரும்ப இடத்திலே கேட்கிறார்கள். அல்லது தாவேக தலைவர்கிட்ட போய் கேட்கணும். உங்க மேல மாதிரி குற்றச்சாட்டு சொல்றாங்க, நீங்க சொல்லித்தான் மறைமுகமா அவங்கள வெளியேறுவதற்கு ஊக்கம் கொடுப்பதாக சொல்லுகிறார்களே, இது உண்மையா? முடிந்தா முதலமைச்சர் கேளுங்க. அதுதான் நியாயம். தோழர்களே, இப்படி சூது நிறைந்த இந்த அரசியல் களத்தில் திருமாவளவன் தாக்கு பிடித்திருக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள். லஞ்சம் நிறைந்த அரசியல் களத்தில் போராடி கொண்டிருக்கிறான் திருமாவளவன். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இருபத்தி 4 மணி நேரம் தாமதமாச்சா? கம்யூனிஸ்ட் சொன்ன மாதிரி உடனே ஏன் கொடுக்கல? எங்களுக்கு ஒரு கட்சி இருக்குது, எங்க கட்சியில் உயர்நிலை குழு இருக்கு, முன்னணி பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட கலந்து பேசுறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும், அதையெல்லாம் சீர் செய்யணும், சரி செய்யணும். ஜனநாயகபூர்வமாக ஒரு விவாதத்தை நடத்தி முடிவெடுப்பதற்கு ஒரு கட்சி தலைவருக்கு உரிமை உண்டா இல்லையா? ஆனால் உடனே என்ன பேசுறாங்கன்னா, திரைமறைவில பேரம் நடக்குது. இப்ப கூட 2 நாளைக்கு முன்னாடி பேசுறாங்க, திருமாவளவன் போய் தாவேகாவுக்கு அழுத்தம் கொடுக்கிறாரு. என்ன அழுத்தம்னா, எங்களுக்கு SC/ST டிபார்ட்மெண்ட்லாம் வேண்டாம், எங்களுக்கு இதை விட நல்ல டிபார்ட்மெண்ட் கொடுங்க, போர்ட்போலியோ கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். அந்த மாதிரி ஒரு பேச்சே நடக்கவில்லை. சமூக நீதித்துறை எளிய மக்களுக்கான, விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு துறை. மனப்பூர்வமாக ஏற்று சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் தம்பி வன்னி அரசு. அதை பொறுத்துக் கொள்ள முடியும், பலரால் அதை சகித்துக் கொள்ள முடியும். உடனே நான் வேற தொகுதி, வேற துறை கேட்கிறேன், வேற போர்ட்போலியோ, வேற இலாக்கா, அப்படி பேச்சே இல்லை. என்ன முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு திரு விஜய் அவர்கள் வேளச்சேரியில் பேசிய போது எனக்கு இடைத்தேர்தல் இருக்கிற விருப்பங்களாம் இல்ல, அந்த எண்ணமே எனக்கு கிடையாது. நான் அமைச்சரவையிலும் சேர மாட்டேன், இடைத்தேர்தலிலும் இருக்க மாட்டேன் என்பதை எப்போதே முடிவெடுத்து விட்டேன். ஆனால் ஒரு பத்திரிகையில் திரும்ப திரும்ப எழுதுகிறார்கள். என்ன எழுதுகிறார்கள் என்றால், திருமாவளவன் திருச்சி கிழக்கில் நிற்கிறதுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள். எங்க போய் அழுத்தம் தெரியும், அழுத்தம் கொடுக்கிறார். அந்த எண்ணமே இல்லை, அப்படி ஒரு நோக்கமே இல்லை. இதெல்லாம் படிக்கிற நீங்கள் ஒருவேளை இருக்குமோ எதுக்கு திருமாவளவன் திரும்ப திரும்ப விளக்கம் சொல்றாரு கேட்கலாம். உங்களுக்கு சொல்ல, உங்களுக்கு ஏன் நான் விளக்கம் சொல்லணும்? என்னை நம்புகிற என் தம்பிகளுக்கு, என் உயிரின் உயிரான இருக்கணும். இப்படித்தான் 40 ஆண்டு கால பொது வாழ்க்கை அமர்ந்திருக்கிறது. 3 மணி நேரம் தான் அவர்களை விட்டு பிரிந்து உறங்குகிறது. 4 மணி நேரம் தான், 20 மணி நேரமும் என்னை சுற்றினார் இயக்கத்தோடு இருக்கிறார்கள். அப்படி வெளிப்படையான ஒரு பொது வாழ்க்கை. ஆகவே இந்த அரசியலிலும் ஒரு வெளிப்படைத்தன்மை, அதற்காக நான் விளக்கம் தருகிறேன்.